இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. வீட்டுக்கு வாடகை விட மாட்டாங்க. எங்களுக்கு எங்கப்பா வீடா கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க கிட்ட பேசுங்க. நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நாயே. நான் பேச மாட்டேன். உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ எல்லாம் சும்மா வந்து ஒண்டின்னு கிடந்த நாய்ங்களே, வெளியே போ நாய்ங்களேன்னு பேசுறாங்க. எங்களுக்கு 39 வீடு சார். 39 வீடு எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 65 வீடுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. இது வரைக்குமே இந்த ஏரியாவில் வந்து எந்த ஆம்புலன்ஸும் வந்ததில்லை, எந்த ஃபயர் இன்ஜின் வந்ததில்லை, எந்த போலீஸ் ஜீப்பு கூட வந்ததில்லை. போலீஸ்காரங்க வருவாங்க, மெயின்ல இருந்தே தான் வந்து உள்ள நடந்து தான் வராங்க, தவிர எந்த ஜீப் வந்து. இப்போ என்ன புதுசாக நீங்கள் ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி வேணும், ஃபயர் இன்ஜின் வரதுக்கு வழி வேணும், அதனால நாங்கள் வந்து 17 வீடாக கட்டுறோம். நீங்கள் ஏன் 17 வீடு கட்டுறீங்க? வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது சார். 24,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த 24,000 வச்சு நம்ம எவ்வளவு நாள் வெளியில இருக்க முடியும்? சென்னையில வந்துட்டு ஒரு பட்டியலின மக்கள் வந்துட்டு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற பட்சத்தில் 24,000 ரூபாய் வச்சு எந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும், எந்த வீட்டுக்கு வாடகை கட்ட முடியும்? ஒருத்தர் 2 பேர் எதிர்ப்பு எங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க வீடு சாவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு 2வது மாடியை வந்து இடிச்சா இந்த 3வது மாடியை கீழ் வீடையும் பாதிப்பாகுதா சார்? தனி பிளாட் ஆகுது, யாருமே வர மாட்டாங்க. நாங்க ஒண்டி தான் கத்துறோம். பில்டிங் வீக்குன்னு தான் சொல்லிட்டு நீங்கள் இடிக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. வீக்காக இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து இடிப்பீங்க? இடிக்கும் போது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உத்தரவாதம் தருவீங்களா எங்களுக்கு? ஒரு வாடகை வீட்டில் போயிட்டு 2 லட்சம் வாடகை கட்டிட்டு போறவங்க கூட வெளியே வரவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு போவாங்க. இது 4 தலைமுறை நாங்கள் வாழ்ந்து நிற்கிறோம். அப்போ இந்த வீட்டுடைய புரிதல் என்ன? இதில் எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரிய தேவையில்லையா? ஏன் எங்களுக்கு நாங்கள் எங்கள் உரிமையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? எங்க போலீஸ்காரெல்லாம் தெத்தி அனுப்புறாங்களா சார்? நாங்க காலையில் ரோட்டுக்கு போனா ஊருல போனா ரோட்டுக்கு. உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, எனக்கு மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். மேலே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. மேலே இந்த டமால் சவுண்டுக்காக ஓடார அலர் அடிச்சுன்னு. எங்கள் ஏரியா, எங்கள் 39 வீடு எங்கள் வீடுன்றதுனால நான் கீழே படுத்துட்டு இருக்கேன். இதுவே ஒரு 8 அடுக்கு மாடியில் ஒரு புது இடத்துல நான் ஒரு வாடகை வீட்டில் போய் இந்த மாதிரி கீழே இருக்க முடியுமா? வெளியே போய் நான் குன்னி கூறுகி ஐயோ என் இடத்த விட்டுட்டேனே, என் இடத்த விட்டு நான் வெம்பி ஆடுறதை விட நான் போராடினு இருக்கணும்ல. போராடுறோம், பார்க்கலாம் எது முடிவுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமே கிடையாது. வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. கொஞ்சம் வசதியை தான் அவங்க உடச்சி கொடுத்த இந்த வீடெல்லாம் தான் உடைச்சாங்க. அதுவே தான் வந்து கொட்டுதுக்காண்டி, மற்றபடி எந்த ஃபால்ட்டும் இல்லை. நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஏற்ற இந்த 39 வீடு இருக்கிற மாதிரியே கட்டி கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்குறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து நான் மேற்கொண்டு 8 அடுக்கு கட்டுவேன், இதில் வெளி எடுத்து கொண்டு வந்து போடுவேன்னா, இப்போ உங்கள் வீட்டு மேலே இன்னொருத்தர் வீடு விட்டால் சும்மா இருப்பீங்களா? எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இல்லைன்றதை நாங்கள் எங்களுக்குள்ளே போகிறோம். ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து வேறு ரூபமாக எடுத்துன்னு போய் தண்ணி கட் பண்ணுறது, கரண்ட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது எங்களுக்கு ஒரு வருஷமாக ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு முடியல. இதை நினச்சியே எங்களுக்கு இதாகுமோ அதாகுமோன்றது. எனக்கு ஒரு 10 நாளாகவே ஃபீவரே வந்துடுச்சு. எழுந்துக்க முடியலை, கால் கையில் ஒரே ஜாயிண்ட் வலி. இப்போ இந்த 2nd ஃப்ளோருக்கு என்னால் மேலே போக முடியல. 8வது மாடி கட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எப்படி போவோம் மேலே? அதுதான் எங்களுடைய இது. எங்களுக்கு 39 வீடு சார். 39 வீடு எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 65 வீடுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க, வீடு இடிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு வீடை வந்து இது செக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் செக்கு வாங்கலை. செக்கு வாங்கின சொல்லிட்டு அந்த வீடை கதவை செல்ஃபெல்லாம் இடிச்சிட்டு போனால நாங்கள் போராட்டம் பண்ணோம் மவுண்ட் ரோட்டில். இப்போ அந்த கோரிக்கை தான் நாங்கள் வச்சு கேட்டுனுக்குறோம். எங்களுக்கு இருக்கிற மாதிரியே கொடு வீடை. இங்கே வந்து நாங்கள் 60 வருஷமாக இருக்கிறோம். 1965 கட்டின வீடு இந்த வீடு. 1965 கட்டின வீடு. 4 பூர்வீகமாக இருக்கிறோம் அந்த இடத்துல. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற மாதிரியே கொடுன்னு நாங்கள் கேட்குறோம். வீடு வச்சு தரோம் சொல்கிறாங்க. எந்த பிளானும் இல்லை, ஒரு மீட்டிங் வைக்கல, உட்கார வச்சு எங்ககிட்ட பேசவும் இல்லை. ஒரு வீடு கட்டணும் ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பாத்ரூம் வரும், டாய்லெட் வரும், ரூம் வரோன்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே சொல்லலை. செக்கை கொடுத்து வெளியே போ நாய்க்கு வெட்டுற மாதிரி விரட்டுறாங்க. நாங்கள் அதுக்கு போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம்.
இங்கே என்ன வரப்போதா? வீடு தாங்க. வீடு வந்து வந்து இங்க 39 வீடு சார். இதுதான் கட்டி கொடுக்குறேன்னு வந்தாங்க சார். நாங்க செக்கெல்லாம் நாங்க வாங்கவே இல்லை. எங்களுக்கு இதே மாரி வேணும்னு நாங்க போராடின்னு இருக்கிறோம். இன்னும் இதுக்கு உடனே என்னம்னா புது பில்டிங் 24 வருஷம் ஆகுது சார். அதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செக்கு பேசி கட்சிக்காரங்க கொடுத்துட்டாங்க. செக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார். இப்போ அதை காரணம் வச்சுன்னு இதெல்லாம் இடிக்க வராங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் வந்ததுலேருந்து இடிக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வீடு வந்து தண்ணி வந்து நாங்கள் இருக்கிற மாதிரியே செப்பரேட்டாக தான் கட்டி கொடுன்னு சொல்கிறோம். கீழே வந்து எங்களுக்கு தண்ணி வருது, கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதான் எங்களுக்கு தண்ணி. இதே கொஞ்சம் ஹைட்டு தூக்கி கட்டி கொடுங்க, கீழே ஸ்பேஸ் விட்டு எங்களுக்கு ஹைட்டு தூக்கி கட்டி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் இது வரைக்குமே இந்த ஏரியாவில் வந்து எந்த ஆம்புலன்ஸும் வந்ததில்லை, எந்த ஃபயர் இன்ஜின் வந்ததில்லை, எந்த போலீஸ் ஜீப்பு கூட வந்ததில்லை. போலீஸ்காரங்க வருவாங்க, மெயின்லேருந்து ஏதாவது வந்து உள்ளே நடந்து தான் வராங்க தவிர எந்த ஜீப் வந்து. இப்போ என்ன புதுசாக நீங்கள் ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி வேணும், ஃபயர் இன்ஜின் வரதுக்கு வழி வேணும், அதனால் நாங்கள் வந்து 17 வீடாக கட்டுறோம். நீங்கள் ஏன் 17 வீடு கட்டுறீங்க? இருக்கிற மாரி எங்களுக்கு கட்டி கொடுங்க. அவங்க வீடு வந்து அளவு எடுத்தீங்க, அந்த அளவுக்கே எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்றோம். இல்லை நீங்கள் கட்டி கொடுங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடு கட்டுறீங்களா? ஒரு ஃபேமிலியில் வந்து 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்குது. இப்போ அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஏன் வெளியால் கூட்டினாந்தீங்க? நீங்கள் ஏன் உள்ளே வைக்கிறீங்க? கட்சிக்காரங்க எதுக்கு நீங்கள் இதில் சேர்க்குறீங்க? எங்களுக்கு தேவையானது நாங்கள் தான் கேட்க முடியும். அது நாங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் எப்படி வீட்டில் மேலே ஆள் இருக்காங்க, கீழே ஆள் இருக்காங்க, நீங்கள் நடு வீட்டை எப்படி இடிப்பீங்க? நடு வீடு இடிக்கும் போது மேலே இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பாதிப்பு வராது. எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்குது. பில்டிங்கு வீக்குன்னு தான் சொல்லிட்டு நீங்கள் இடிக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. பில்டிங் இடிக்கிற வீக்காக இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து இடிப்பீங்க? இடிக்கும் போது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உத்தரவாதம் தருவீங்களா? எங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் உத்தரவாதம் தருவீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங்கில் கை வைக்கலாம். எதுவுமே இல்லாமல் நீங்கள் கடை இடிக்கன்ட்டு இது பண்ணுறீங்க, இந்த பிரச்சனை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது ஓட்டல, எதுவுமே பண்ணல, யாருக்கும் ஒரு இது அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடகடன்னு நீங்கள் வந்து பிளானும் காட்டல எங்ககிட்ட. நீங்கள் இடிக்கிறேன்னு தான் சொல்கிறீங்க, பிளான் காட்டல. இந்த இதில் தான் கட்ட போகிறோம், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்ட போகிறோம், எந்த பிளானுமே காட்டல. இது வரைக்குமே எந்த பிளானுமே எங்கள் கையில் காமிக்கல. நீங்கள் எதுவுமே காமிக்காமல் காலி பண்ணால் நாங்கள் எப்படி காலி பண்ணுறோமா? ஆட்டு மந்த மாதிரி எல்லாம் காலி பண்ணி எல்லாம் போயிடுவாங்களா? நாங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கையே, இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு இப்போ எப்படி தனித்தனியாக இருக்குது, இதே மாதிரி எங்களுக்கு தனித்தனியாக வேணும் வீடு. மொத்தமாக எங்களுக்கு வேண்டாம், 17 வீடு எங்களுக்கு வேணாம். இருக்கிற மாதிரி எங்களுக்கு தனித்தனியாக கட்டி கொடுங்க. பிளாக்காக கட்டி கொடுங்க, A பிளாக், B பிளாக், C பிளாக், அந்த மாதிரி கட்டி கொடுங்க. மொத்தமாக இதுக்கு எல்லாரும் ஒன்றா போட்டு இது பண்ணுறீங்க. அதுதான் எங்கள் கோரிக்கைனா, இதுதான் எங்கள் மெயின் கோரிக்கை. இதுதான் எங்களுக்கு தனித்தனியாக வேணும் வீடு. மொத்தமாக எங்களுக்கு வேண்டாம், தனித்தனியாக வேணும். இருக்கிற மாதிரி எங்களுக்கு கட்டி கொடுக்குறதா இருந்தால் கட்டி கொடுக்க சொல்லுவாங்க. எந்த வேலை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன்றாங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து இன்வால்வ் ஆக்கி இது பெரிய விஷயமாக்கி ஒன்றுமே இல்லை. ஒரு 39 வீடுக்காக இன்றைக்கி ஒரு போலீஸ், ஒரு பட்டாளம், அதுக்கு ஒரு இது 24,000 ஒரு இது. எந்த இடத்துல ஒரு 24,000 ஒரு வீடு கொடுக்குறாங்க அட்வான்ஸு? சொல்லுங்கள். சென்னையை பொறுத்த வரைக்குமே இப்போ 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை. 24,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் எதை வச்சு மூவ் பண்ண முடியும்? ஓட்ட உடச்சலாக இருந்தாலும் நாங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஓட்ட உடச்செல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த பழைய சிமெண்ட் வந்து அங்கங்கே லைட்டாக கொட்டியிருந்தது. இவங்க அதை வந்து ரீஒர்க் பண்ணுறப்போ அது மட்டும்தான் கொட்டுதை கண்டி. எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு அப்படியே தான் இருக்குது, எந்த டேமேஜ் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுது? மக்களுக்காக தான் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மாறி போய் எங்களுக்கு இந்த ஆட்சியே பிடிக்காத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பில்டிங்லாம் வந்துட்டு இங்கே ஒரு ABCD 4 பிளாக் இருக்குது. இந்த 4 பிளாக் வந்து கட்டி 50 வருஷம் ஆகுது பழைய பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதுப்பிச்சு தரதா அரசாங்கம் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தின்படி இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு வசதி வாரியம் மூலியமாக, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமாக கட்டித்தரப்பட்ட வீடு. இங்கே எந்த பூர்வக்குடி மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருந்த குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்துட்டு அரசாங்கத்துடைய வீட்டு வசதி வாரியம் மூலமாக இங்கே கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இது கட்டி 50 வருஷம் ஆகிறதுனால பழைய பில்டிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த பழைய பில்டிங் வந்துட்டு திரும்ப இடிச்சிட்டு கட்டுறதா வந்து திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ சிக்கல் என்னன்னாக்கா, இப்படி திட்டம் அறிவித்தவங்க இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் எதுவும் மக்களுக்கு பகிரலை. இது வந்துட்டு எப்போ இடிக்க போகிறாங்க, இடிச்சிட்டு எவ்வளோ காலத்தில் கட்டுவாங்க, எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற வந்து 1+2 இருக்குது, 1+3 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் கட்ட போகிறது இதே மாதிரி கட்டுவாங்களா, இல்லை 1+ எவ்வளோ கட்ட போகிறாங்க, லிஃப்ட் வைக்க போகிறாங்களா, எந்த மாதிரி எவ்வளோ அளவில் இருக்க போகுது வீடு, இந்த மாதிரி எந்த தகவலும் மக்களுக்கு பகிரப்படலை. அப்போ இங்கே ஏற்கனவே வந்து சென்னையை சுற்றி நிறைய இடங்களில் இந்த மாதிரி வீடுகள் இடிச்சிட்டு வெளியில் கண்ணகி நகர், துறைப்பாக்கம் மாதிரியான பகுதிகளுக்கு இடம் பகிரப்படுறாங்க. அல்லது வீடை வந்து ரொம்ப சின்னதாக கட்டி 8 மாடி 10 மாடி 20 மாடின்னு கட்டி லிஃப்ட் போட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ மக்களுக்கு வந்து இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, நமக்கு எப்படி இருக்க போகுது, வீடு எப்போ கட்டி கொடுப்பாங்க, எவ்வளோ காலம். 24,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த 24,000 ரூபாய் வச்சு நம்ம எவ்வளோ நாள் வெளியில் இருக்க முடியும்? சென்னையில் வந்துட்டு ஒரு
பட்டியலின மக்கள் வந்துட்டு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற பட்சத்தில் 24,000 வச்சு எந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும், எந்த வீட்டுக்கு வாடகை கட்ட முடியும், இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ இவங்க 24,000 கொடுத்து வீட்டை காலி பண்ணும்போது மக்கள் வந்து கேட்குறாங்க, இல்லை எங்களுக்கு வந்துட்டு சில கேள்விகள் இருக்குது, சில கோரிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் முதல்ல கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இடிச்சு கட்டி கொடுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அரசு இல்லை, அரசு சார்பாக அதிகாரிகளோ யாருமே வந்துட்டு மக்கள்கிட்ட பேசலை, மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கல. அப்படி விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் மக்களும் வந்து அவங்க கொடுக்குற கருணை தொகையை வாங்க மாட்டோம்னு நிராகரிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இங்கே இந்த பகுதிக்கு முன்னாடி ஒரு 4-5 கடைங்க இருக்குது. அந்த கடைகளை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் வந்தாங்க. என்னென்னு கேட்டதுக்கு இந்த கடைகளை இடிக்க வந்திருக்கோம்னு சொன்னாங்க. கடைகளை இடிக்கிறோன்னு வந்தவங்க கடைகளை இடிச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தாங்க. கடைகளை இடிக்கிற சாக்கில் இந்த இடத்துல அதாவது இங்கே வந்து 1+2 இருக்குது. 1+2ல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடுவில் இருக்கிற ஒரு வீட்டை மட்டும் இடிக்கிறாங்க. திடீர்னு உள்ள போந்து இடிக்கிறாங்க. என்னென்னு கேள்வி கேட்டதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவர் இடிக்க ஒத்துக்கிட்டாரு, அதனால் நாங்கள் இடிக்கிறோன்றாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் இடிக்க ஒத்துக்கிட்டாருனாக்கா இந்த வீட்டை சுற்றி இவ்வளோ வீடு மற்ற குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களில் வீடுகளில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, வயசானவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க, எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு வீட்டில் மட்டும் ஒத்துக்கிட்டாரு இடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா மற்ற வீடுகள் பாதிக்கப்படாதா? இப்போ இந்த வீடு பழசாயிடுச்சு ஆபத்து தானே இடிக்க வரீங்க. அப்போ மக்கள் இருக்கும்போதே ஒரு வீட்டை மட்டும் தானே இடிக்கிறேன்னாக்கா மற்ற வீடுகள்லாம் பாதிச்சு ஆச்சானா யார் பதில் சொல்கிறது? அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? அரசுக்கு அது கவலை இல்லையா? மற்றவங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா, அந்த ஒரு வீட்டை மட்டும் இடிச்சுப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ அந்த ஒரு வீட்டை அடிக்கும் போது ஆபத்துன்றதுனால மக்கள் வந்துட்டு தடுக்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு வீட்டை மட்டும் இடிக்காதீங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு எங்களுக்கு கேட்குற கேள்வி கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுற தெளிவை கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இடிங்கன்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் 2 பேர் எதிர்ப்பு எங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க வீடு சாவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு 2வது மாடியை வந்து இடிச்சா இந்த 3வது மாடியை கீழ் வீடையும் பாதிப்பாகாதா சார்? தனி ஃப்ளாட் ஆகுது, இடிச்சா அவங்களுக்கு வந்து செக்கு வாங்கிட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. நாங்க ஒண்டி தான் கத்துறோம், நாங்க ஒண்டி தான் இங்க போராட்டம் பண்ணி நாங்க ஒண்டி தாங்கிறோம். இன்னமும் யாரும் கட்சிக்காரங்களோ யாருமே வந்து இன்னாங்க உங்களுக்கு கோரிக்கைன்னு எங்களுக்கு கேட்கல. இதோட எலெக்ஷனுக்கு வருவாங்க, அப்ப மட்டும் ஓட்டு போடுவாங்க. முன்னால இருந்து யாருமே வந்து எங்க கிட்ட பேசல சார், எதுவுமே எங்க கிட்ட சொல்லவும் கிடையாது. 39 வீடுனாங்க, அவ்வளோதான். சரி கட்டி கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துக்கணும் அதுக்குன்னு. இப்போ பார்த்தா 69 வீடு சார், 65 வீடு. இது வந்து 60 வருஷம் ஆயிடுச்சுன்னு சட்டத்தில் உண்டு, கவர்மெண்ட் ரூல்ஸு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம், கட்டித்தாங்கன்னு ஏற்றுக்கிட்டோம். 39 வீடு 10 மணிக்கு சொன்னவங்க 12 மணிக்கு 65 வீடு ஆஃபீஸர் வந்து சொல்லி எங்களை அதிகாரப்படுத்தி மிரட்டுறாங்க. என் இடம் நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும்னு. அதை தெரிஞ்சு நாங்கள் கேஸ் போட்டோம். கேஸ் போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கேஸ் போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. அவங்களால வந்து எங்களை எடுக்க முடியாமல் சூழ்நிலையால் பின்னாடி 24 வருஷம் வீட்டை பிரெயின் வாஷ் பண்ணி இது கூட நல்லதை செய்யறவங்க வந்து கேட்கலாமே, என்னம்மா உங்களுக்கு ப்ராப்ளம்னு எங்களை கேட்கலாமே. இன்னும் ஒரு கட்சிக்காரங்களும் வரலீங்களே, நாங்க ஒண்டிதான் இப்ப கத்தினுக்கிறோம், ரோடும் வீடு அப்படிதான். அவங்க இன்னமும் வரல, அவங்க நல்லது எங்களுக்கு செய்யறாங்க, ஏன் வரல? அந்த ஆபீஸ் ரூமே இன்னமும் பூட் போட்டு இருக்குது. இத்தனை நாள் வந்து திறந்து காலையில 8 மணிக்கு திறந்துருவாங்க, முறை வாசல் செய்யறவங்க எல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த இது இன்னைக்கு மூடியே கிடக்குது. என்ன சார் அது? நல்லதா நீங்க செய்றீங்க, எங்களுக்கு இதே மாதிரி இருக்கிற மாதிரியே வேணும் சார், இருக்கிற மாதிரியே எங்களுக்கு வீடு வேணும் சார். வீடு நாங்க இடத்துல கட்டி கொடுக்கணும் உத்தரவாதம் வேணும் எங்களுக்கு. இந்த இடம் தான் இந்த வீடு, இந்த மற்ற இடத்துல எங்களை எடுத்து கொடுக்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு இங்கே கட்டி கொடுக்கணும்? 39 இருக்குது சார், அதையும் இன்னும் கட்டி கொடுக்காதங்கிறாங்க சார். நாங்க வந்து இதே இதுல நாங்க போய் விசாரிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல பார்த்தா இடிச்சு போட்டு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குது சார். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. அதே தானே நாங்களும் கஷ்டப்படணும், எங்களால வாடகை கொடுக்க முடியாது சார். நீங்க எப்படி கட்டி கொடுப்பீங்க, எத்தனை வருஷம், அது எதுவுமே எங்களுக்கு சொல்றதே இல்லை. இப்போ அதான் சார் பிரச்சனையே. இப்போ எங்களுக்கு எங்க போலீஸ்காரெல்லாம் தெத்தி அனுப்புறாங்களா சார்? நாங்க காலையில ரோட்டுக்கு போனா ஊருல போனா ரோட்டுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, எனக்கு மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். மேலே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. மேலே இந்த டமால் சவுண்டுக்காக ஒடார அலர் அடிச்சுன்னு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணது பாரு சார், கண்ணாடிக்குது 2 கண்ணும் ஒடார. நான் வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஒன்றா யார் பார்ப்பாங்க என்ன சொல்லி இவங்க ஆட்புறாவலாம். இப்படி பண்ணால் எப்படி சார்? ஒரு வாரமா ஒரு 10 நாள் தான் ஆகுது. இப்போ எவ்வளோ கடன் பட்டிருப்பாங்க, எவ்வளோ. இந்த ஆஃபீஸருங்க இன்னைக்கு வராங்க இல்லைங்களா, இது ஏன் நீங்கள் போன மாதம் வரல, ஏன் போன வருஷம் இல்லை வரல, ஏன் 2 வருஷம் முன்னாடி வரல? இன்னைக்கு கொடுக்குற இந்த பிளானை, இன்னைக்கு கொடுக்குற இந்த மேப்பை ஏன் இன்னைக்கு செய்கிறதா அன்னைக்கு ஏன் செய்யலை? ஒன்று சும்மா வராங்க, இன்னங்க வீடு வந்து இது தாங்க 39 வீடு தராங்க உறுதி,
ஐயா சொல்றாரு, ஒரு ஐயா உறுதின்றாரு. உறுதின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். திடீர்னு 65 வீடுன்றாங்க. 65 வீட்டுக்கும் அதே தான் சொல்றாங்க. திடீர்னு நாங்கள் வேண்டாம் செக்கெல்லாம் வாங்க மாட்டோம்ட்டோம். எங்ககிட்ட பேச்சு வார்த்தைக்கு வரவே இல்லை. நாங்கள் கேஸை போட்டு காத்துனுக்குறோம். அங்கேயே எங்களுக்கு ஒழுங்கான பதில் கொடுக்கவே இல்லை. இவங்க கொடுத்தா தானே அவங்க கேஸ் நகரும். இவங்க கவர்மெண்ட் கொடுத்தா தான் கேஸ் நகரும். அங்கேயும் மதிக்கல, இங்கேயும் மதிக்கல. எங்களை ஒரு மனுஷாலாவே மதிக்கல சார். ஒரு வாடகை வீட்டில் போயிட்டு 2 லட்சம் வாடகை கட்டிட்டு போறவங்க கூட வெளியே வரவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு போவாங்க. இது 4 தலைமுறை நாங்கள் வாழ்ந்து நிற்கிறோம். அப்போ இந்த வீட்டுடைய புரிதல் என்ன, இதில் எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரிய தேவையில்லையா? ஏன் எங்களுக்கு எங்கள் உரிமையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? பார்த்துருப்பீங்க எத்தனை மக்கள் எங்களோட இருக்கிறாங்க. பிறந்திருக்கோம், நாங்கெல்லாம் ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் காலி பண்றோம். இன்னைக்கே 60 வருஷம் இது பாதிப்பு இல்லைன்றீங்க. எப்படி இது இடிக்கும் போது பாதிப்பு வராதா? இடிக்கும் போது பாதிப்புன்னு சொன்னவங்க இப்போ பாதிப்பு வராதா? அதுதான் எங்க கேள்வி. இப்போ எப்படி மற்ற பில்டிங் எல்லாம் இடிக்க பாதிப்பு இல்லாமல் இருக்கும்? அதனால தான் அங்கே மறியல் பண்ண போனோம். எங்களுக்கு யாருமே இப்போ பதில் சொல்றது அன்னைக்கு சொல்லவே இல்லை. இப்போ இது மாதிரி இஷ்யூ ஆனால் எங்கள் கோரிக்கை 39 வீடு தான் சார். எங்களது வந்து 450 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல பெரிய வீடு. அதனால் அந்த வீடு தான் எங்களுக்கு தேவை. அந்த வீடு தான் எனக்கு தேவை. அதனால எங்களுக்கு எங்கள் வீடு தரேன்னு சொல்கிறாங்க சார். அது ஒன்றுமா நீங்கள் ஒன்றும் மாற்றவே முடியாது. நீ வந்து நான் வெளியே அமைச்சிட்டு இந்த இடத்துல வேற வைக்கிறேன் நீ சொல்ல முடியாது. இது எங்கள் வீடு, எங்களுக்கு தருவீங்க. அது பேர் நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ எல்லாம் சும்மா வந்து ஒண்டின்னு கிடந்த நாய்ங்களே, வெளியே போ நாய்ங்களேன்னு பேசுறாங்க. நாங்க நாய்ங்க இல்லை, பேய்ங்களே. நாங்க மனுஷாலு, நீ பேயாயிரு. நான் வந்து என் இடத்த நான் உரிமையா நான் கேட்கறேன். இது வந்து எவ்வளவு சுதந்திர நாட்டில் எவ்வளவு மக்களை காப்பாத்துறாங்க. எவ்வளவு பேர் தலைவர்கள்லாம், எவ்வளவு பேர் தலைவர்கள் மாற்ற நம்ம ஒன்னா இல்லை. இன்னைக்கு அரசியல் வந்து எங்களுக்கு புரிய வைக்கல. அரசியல் என்ன, அரசியலுடைய கஷ்டம் என்ன, அரசியல்ல உள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. இது சட்டத்திட்டம் சொல்லி கொடுக்கல, போதையை சொல்லி கொடுத்துருக்காங்க, மாத்திரை சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர பசங்களுக்கு நல்ல அறிவு சொல்லி கொடுக்கணும், படிப்பு சொல்ல அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. நாங்கள் பொம்பளைங்களா முழிச்சுக்கிட்டு இது வேலைக்கு ஆகாது, சரி இறங்கி தான் பார்க்கலான்ட்டு நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் சார். பார்க்கலாம், நாங்கள் தோக்குறோமா இல்லை அவங்க ஜெயிக்கிறாங்களா, எது இருந்தாலும் சரி எங்கள் உரிமை. நான் தோத்தா கூட நான் போராடினேன்னு தோத்தேன்னு ஒரு பெருமை இருக்கும்ல. ஐயோ போனாங்கம்மா சும்மா வெளியே போய் நான் குன்னி கூறிக்கி ஐயோ என் இடத்த விட்டுட்டேனே, என் இடத்த விட்டு நான் வெம்பி அழுவதை விட நான் போராடினேன்னு இருக்கணும்ல. போராடுறோம், பார்க்கலாம் எது முடிவுன்னு பார்க்கலாம், காலம் பதில் சொல்லட்டும். அப்போ அதெல்லாம் தான் மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன அரசு கொடுக்குறது என்ன 24,000 ரூபா செக்கு கொடுக்குது. செக்கை கொடுத்துட்டு நீ காலி பண்ணு, நான் வீடு எப்போ கட்டி கொடுக்கணும், அப்போ வா நான் 4 லட்சம் கேட்பணும் 10 லட்சம் கேட்பணும், அது தெரியாது. அரசு எவ்வளோ கேட்கும் தெரியாது. அப்போ நீ வந்து கேட்கும்போது நான் அந்த பணத்தை கொடுத்து உள்ளே வாழ்றோம். அப்போ இந்த எந்த தெளிவுமே இல்லாமல் எப்படி அவன் இவ்வளோ நாள் ஏதோ அவன் வந்துட்டு 100 ரூபாய் 200 ரூபா இருந்தாலும் ஒரு வீடு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, நைட்டில் வந்து படுத்து தூங்கிடுவான். ஒரு வேலையை 2 வேலையை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். நாளைக்கு தங்குறதுக்கு ஒரு வீடே இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? அந்த குடும்பத்தை வச்சுட்டு வீட்டில் குடும்பத்தை வந்து குழந்தைங்க இருக்கும், எங்கே போய் படுப்பான்? என்ன பண்ணுவான்? இந்த 24,000 ரூபா அவனை வச்சு என்ன பண்ண முடியும்? அவனால் அவன் சம்பாதிக்கிறத வச்சு சென்னையில் ஒரு வாடகை வீடு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு சென்னைக்குள்ளே வந்துட்டு அவனோட வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது. ஆட்டோ ஓட்டுறது, ரிக்ஷா ஓட்டுறது, கூலி தொழில் போடுறது, வாழ்வாதாரம் இங்கே இருக்குது. அப்போ அதை இங்கே சென்னை விட்டு வெளியிலையும் போக முடியாது, அவனால் சென்னைக்குள்ளே வாழ முடியாது. இப்போ இந்த சிக்கல்கள்லாம் கேள்வி இருக்கு இல்லையா, மக்களுக்கு வரும் இல்லையா? அப்போ மக்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க, எனக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழி காட்டுங்க. நீங்கள் எனக்கு வீடு கட்டி கொடுக்குறது சந்தோஷம், ஆனால் அது வரைக்கும் எப்படி என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, நாங்கள் காலி பண்ணி தரோம்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக வந்து மக்கள்கிட்ட பேசாத அரசு அதிகாரிகளும் இன்றைக்கி வந்து வீட்டை இடிக்கிறாங்க. நேரடியாக வந்து ஒரு வீட்டை இடிச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு இப்போ மக்கள் வந்து போய் நடுவில் உட்காந்து போராட்டம் பண்ணதும் அப்போ வந்து பேசுகிறாங்க. இப்போ கடைசி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நாங்கள் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை 2 நாள் கழிச்சு புதன்கிழமை வந்து அரசு மக்களோட பேசுகிறேன்னு இருக்காங்க. அவங்க பேசட்டும், மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன கேள்விகள் என்னன்னு வைப்பாங்க. அவங்க அதுக்கான உறுதிகள் கொடுத்துட்டு தேதி குறித்து இது நல்லபடியாக சொல்லுவோம். இவ்வளோ சிம்பிளான விஷயம். மக்களை வந்துட்டு இப்போ இதே வந்துட்டு ஒரு பணக்காரங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு விஷயம் பண்ணுறதுனாக்கா அவங்களுக்கு என்ன ப்ராசஸோ அது படி கரெக்டாக பண்ணுற அரசு, எளிய மக்கள்னு வரும்போது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு தகவலும் கொடுக்காம, எந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்க கடைபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப வருத்தமானது. எளிய மக்களுக்கும் அவங்க கேட்குறது அவங்களுக்கான கேள்விகள் கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறது என்ன ப்ராசஸோ அதை படி பண்ணி கொடுங்க, நல்லபடியாக பண்ணி கொடுங்க. அவங்க கேட்குறது பேசிக்கான விஷயம் தான். நாங்கள் என்ன வீட்டில் இருக்கோமோ, எப்படி வீட்டில் இருக்கோமோ அதையே எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. சிம்பிள், அதை பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். இப்போ உடம்பு முடியாமல் போனது இந்த கவலையில். ஆமாம், எனக்கு உடம்பு முடியாத போனது இந்த கவலையால் தான் உடம்பே முடியாத போயிடுச்சு. என்ன இது இப்படி சொல்கிறாங்க, அந்த பக்கம் சொல்கிறாங்க, இடிச்சிருவாங்களோ, எங்கே போய்ட்டுருவாங்களோ, 8 அடுக்கு இதுக்கு 1 ரூபா காசு இல்லாத எங்கே போயிட்டு நம்ம வீடு இது பண்ணுவோமோ அப்படின்ட்டு எனக்கு இந்த ஜாயிண்ட் ஒரு மாதிரி முடக்குவாதம் மாரி ஆகிட்டு அப்படியே இப்போ கீழே இருக்குது எங்கள் ஏரியா,
எங்கள் 39 வீடு எங்கள் வீடுன்றதுனால நான் கீழே படுத்துட்டு இருக்கேன். இதுவே ஒரு 8 அடுக்கு மாடியில் ஒரு புது இடத்துல நான் ஒரு வாடகை வீட்டில் போய் இந்த மாதிரி கீழே இருக்க முடியுமா? மொத்தத்தில் எங்கள் வீடு எங்களுக்கு வேணும். எங்கள் 39 வீடு எங்கள் 39 ஆளுக்கு மட்டும்தான் வேணும். இதோ எங்களுடைய கோரிக்கை, வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் சார். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.